கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள ரெட்டாக்குறிச்சி கிராமத்தில் கட்டிட மேஸ்திரியாக வேலை செய்து வருகிறார் செல்வம். இவர் வழக்கம் போல் காலையில் எழுந்து வேலைக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தார். திடீரென நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்க வெளியில் ஓடி வந்து பார்க்க, இந்த கேப்பில் திறந்த வீட்டில் புகுந்து தண்ணீரை தேடியது ஆள் உயர பெரிய கிளை கொம்புகளை கொண்ட மான். செல்வம் சற்று பதட்டப்படாமலும் பிறகு நிதானித்து கொண்டு அலையா விருந்தாளியாக வீட்டிற்கு வந்த புதிய சொந்தமான இந்த மானை ரசித்து பார்த்து கொண்டு அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தார். உடனே சமூக ஆர்வலர் மணிகண்டன் இடம் கலந்து பேசினார். மணிகண்டன் வனத்துறையினருக்கு போன் செய்து வனத்துறையினரை வரவழைத்தார். வனத்துறை அதிகாரிகள் வந்து அலையா விருந்தாளியாக வீட்டுக்குள் புகுந்த மானை விரட்டி கொண்டு சென்று 1/2 கிலோமீட்டரில் உள்ள காப்பு காட்டில் துரத்திவிட்டனர். காப்பு காடுகளிலும் அருகில் உள்ள ஏரிகளிலும் கடும் வெயிலின் காரணமாக தண்ணீரின்றி வறண்டு காணப்படுவதால் இந்த மான் மக்கள் வசிக்கும் ஊருக்குள் வீட்டை தேடி வந்தது. அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வீட்டுக்குள் தஞ்சம் போடுவாங்க பேப்பர்ல. இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.